வணக்கம் மக்களே! இது நம்ம ஒரு பொருள் 5 தகவல்கள் சீரிஸின் எபிசோட் 14. இன்னைக்கு நம்ம தேங்காய் பற்றி 5 சுவாரஸ்யமான தகவல்கள பார்க்கலாம். கடல் அலைகளில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் மிதந்து சென்றாலும் தேங்காய் கெட்டுப் போகாது. வேறொரு கரையை அடைந்து மீண்டும் முளைக்கும் திறன் கொண்டது. இப்படித்தான் தென்னை மரங்கள் உலகத் தீவுகள் எங்கும் பரவின. 2ஆம் உலகப் போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு குளுக்கோஸ் பற்றாக்குறை ஏற்பட்ட போது தேங்காய் தண்ணீரை நரம்பு வழியாக செலுத்தி உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவசர போர்க்கால சூழலில் மருத்துவ திரவம் இல்லாத போது தற்காலிகமாக அது பயன்படுத்தப்பட்டது. கோகோனட் என்ற பெயரிலுள்ள கோகோ என்ற போர்ச்சுகீசிய வார்த்தைக்கு பேய் முகம் அல்லது தலையோடு என்று பொருள். தேங்காயின் அடியில் உள்ள 3 கண்களும் பேயின் முகத்தைப் போல் இருப்பதாக அவர்கள் கருதியதால் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் இதற்கு இப்பெயரை வைத்தனர். தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு மட்டுமல்ல, இது ஒரு சிறந்த உயிரி எரிபொருளாகவும் அதாவது பயோடீசலாகவும் பயன்படுகிறது. பசிபிக் தீவுகளில் உள்ள சில நாடுகளில் மின்சாரம் தயாரிக்கவும் வாகனங்களை இயக்கவும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறார்கள். பூமியில் கிடைக்கும் மிக தூய்மையான நீர் தேங்காய் தண்ணீர்தான். ஏனென்றால் தென்னை மரம் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சி பல அடுக்கு நார்ப்பகுதிகள் வழியாக வடிகட்டி உயரத்தில் இருக்கும் தேங்காய்க்குள் கொண்டு சேர்க்கிறது. இயற்கையாகவே கிருமிகள் இல்லாத மிக தூய்மையான பானங்களில் ஒன்று தேங்காய் தண்ணீர்.